நமஸ்காரம். ஒரு கேள்வி வந்திருந்தது. சில இடங்களில் சில காரியங்களை செய்து கொள்ள வேண்டுமானால், எனக்கு இந்த காரியம் நடக்க வேண்டுமானால் அவர்களுக்கு பணம் கொடுத்து நடத்தி விடுவது இது தவறுதானே? ஒரு பொருள் வாங்குகிறோம் என்றால் கடைக்கு போனால் பணம் கொடுத்து வாங்க வேண்டும், அது புரிகிறது. ஆனால் செய்ய வேண்டிய கடமை ஒருத்தருக்கு இருக்கிறது. அவரிடத்தில் இந்த காரியத்தை நடத்தி கொடுங்கள்னு கேட்கிறேன். நான் நியாயமாக கேட்டாலும் அவர் பணம் கேட்கலாம், அல்லது இந்த காரியம் நான் கேட்டிருக்கவே கூடாது, தகுந்ததல்ல, ஆனாலும் எனக்கு நடத்தி கொடுக்க வேணும் என்று கேட்கிறேன். அவர் செய்து கொடுத்தார், அதற்கு பணம் கொடுத்தேன். இது ஊழல் தானே? செய்யக்கூடாது. லஞ்சம் கொடுக்கலாமா? செய்யக்கூடாது, இது தெரிகிறது. ஆனா இப்ப கேள்வி என்னவென்றால், தேவர்களுக்கெல்லாம் பூஜை செய்யும் போது, ஹோமம் யாகம் இதெல்லாம் செய்யும் போது, நாம் அவர்களுக்கு ஒரு ஹவிர் பாகத்தை ஹவிசு கொடுக்கிறோம். அவர்கள் பதிலுக்கு நாம் வேண்டியதை கொடுக்கிறார்கள். ஆயுள், ஆரோக்கியம், கடன் தொல்லை தீருதல், இப்படி எதேதோ கொடுக்கிறார்கள். அது அவர்களாகவே கொடுக்க வேண்டியதுதானே? ஏன் நான் பணம் கொடுத்து செய்ய வேண்டுமா? சரி, அதுவாவது ஏதோ எனக்கு தேவை, கொடுக்கிறேன், செய்கிறேன். கோயிலுக்கு போகிறோம், பகவானை வணங்குகிறோம், அவரிடத்திலும் வேண்டுதல், நேர்த்தி கடன், இத்தனை பிரதட்சணம் பண்ணுகிறேன், இது நடக்குமா? சக்கர பொங்கல் தளிகை விடுகிறேன், நடக்குமா? உண்டியலில் பணம் போடுகிறேன், இது நடக்குமா? இன்ன காரியம் நடந்தால் உண்டியலில் இத்தனை போடுவேன். இதெல்லாம் என்ன லஞ்சத்தின் பால்படுமா? அப்படி போய் செய்யலாமான்ற கேள்வி. அது வேறு, இது வேறு. ஏன்னு இப்போதே கூறுகிறேன். இது ஒரு நாளும் பணம் கொடுத்து செய்து கொள்வது ஆகாது. ஏன்? இப்படி பார்ப்போம். இந்த மார்க் வாங்கினாயானால் உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கிறேன், இது சொல்லாத பெற்றோர் உண்டா? அவ்வளவு கூட வேண்டாம். இந்த ரைம்ஸ், இந்த பாசுரங்களை ஒழுங்காக சொன்னால் மிட்டாய் வாங்கி தருகிறேன், இது யார் சொல்லாம இருக்கிறோம்? இன்று முழுக்க அழாமல் இரு, இதை தருகிறேன், அதை தருகிறேன். அப்பா குழந்தைக்கு, அம்மா குழந்தைக்கு இதைத்தான் சொல்லுகிறார். லஞ்சம் தானே? அது அறியாத குழந்தை லஞ்சமாகாதுன்னு சொல்ல போனால், காலேஜ் முடிப்பவர்களுக்கு கூட கொடுப்பது உண்டே. ஆனால் அறியா குழந்தை தான் இல்லை. அது சரி, அது பெத்த பிள்ளைக்கு கொடுக்கிறார், அப்பா அம்மாவிடத்தில் பெற்றுக் கொள்கிறார்னால், இந்த பெற்றோரும் இந்த பிள்ளையும் இந்த பிறவிக்கு மட்டும். ஆனால் பகவான் நமக்கு கொடுப்பதும் நாம் அவருக்கு கொடுப்பதும் எல்லா பிறவிகளிலும். அதனால் எப்போதுமே பெற்றோர்கள் அவர்கள். அப்ப நான் அவர்களிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வதும் அவர்களுக்கு சமர்ப்பிப்பதும் ஊழல்னு சொன்னால், அப்போ ஒவ்வொரு அப்பா அம்மாவோடும் பிள்ளை பெண்ணுக்கு இருப்பது ஊழலே. அப்படி யாரும் சொல்லுவதில்லையே. இன்னொன்று, இவர் கொடுப்பதால் அவருக்கு எந்த லாபமுமே இல்லையே. பொதுவாக லஞ்ச ஊழல் எங்க நடக்கும்? நான் கொடுப்பதை கொண்டு அவருக்கு லாபம் இருக்கும், அவர் செய்து கொடுக்கும் காரியத்தால எனக்கு லாபம் இருக்கும். இங்கு நான் கொடுக்கும் சக்கர பொங்கலால பெருமாளுக்கு என்ன இருக்கிறது? ஒரு லாபம் இல்லை. அதை தளிகை விட்டு விட்டு நான் தான் திருப்பி வாங்கி சாப்பிட போகிறேன். அவரா வாங்கி கொண்டார்? அவர் வைத்திருக்கும் எல்லாமே நமக்காக. அவரிடம் எது இல்லை என்னிடம் பெற்றுக்கொள்ள. அதனால் லஞ்சத்துக்கு எலிஜிபிலிட்டியே இல்லை. இதெல்லாம் சரிவர புரிந்து கொள்ளாமல் ஏதோ சில பேர் எழுதி விடுவார்கள்.
கோவில்களில் தான் இதெல்லாம் ஆரம்பிக்கிறது. அதென்ன நாம கொடுத்து பெருமானிடத்தில் பெற்றுக்கொள்வது? தேவான் பாவயதானேன தே தேவான் பாவயந்துவா பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேயப் பரம் அவாப்ஸ்யத. இது கண்ணனே கீதையில சொல்லுகிறார். நீ செய்ய வேண்டிய பூஜையை செய். வருணன் மழை கொடுப்பார், வாயு காற்று கொடுப்பார், நெருப்பு கொடுப்பார், சூரியன் வெப்பம் கொடுப்பார், எல்லாரும் கொடுப்பார்கள். அப்படின்னு வைத்திருந்தால் தான் இந்த உலக சக்கரமே சுழலும். இது முன்னமே ஒரு நாள் சொல்லியிருக்கிறேன். இது ஒரு ஆன்மீக பொருளாதாரம். புஷ்பம் வளர்த்து பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். எதற்கு என்றால், அப்ப அத்தனை புஷ்பம், அத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு, தேங்காய் வேலை வாய்ப்பு, கன்சம்ஷன் வேணும்னு ஒரு புறத்தில் ஓஹோன்னு சொன்னால் இது கன்சம்ஷன் இல்லையா? மேலும் அவருக்கு தளிகைன்னு சொன்னாலோ, அவருக்கு எத்தனை பணத்தை சமர்ப்பித்தாலோ அது எங்கு போக போகிறது? திரும்ப படிப்புக்காக, அன்னதானத்துக்காக, அந்த கோயிலில் இன்னும் 10 பேருக்கு வேலை கொடுப்பதற்காக, அதற்குத்தான். அதை சரிவர கோயில் தர்மகர்த்தாக்கள் பரிபாலிக்க வேண்டும். அது உண்மை. அப்படித்தான் செய்து கொண்டிருந்தனர். அது நடுவில் தான் மாறி போய்விட்டது. ஆகவே நாம் பெருமானுக்கு சமர்ப்பிப்பது முதலில் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் சொல்வதே எச்சமாம் நோபஜீவதி, என்னிடத்தில் யார் ஒருத்தன் எதையுமே எதிர்பார்ப்பதில்லையோ அவன்தான் பக்தன் சொல்லுகிறார். எங்கேயாவது ஊர் உலகத்தில் லஞ்சம் ஊழல் நடக்கும் இடத்தில் என்னிடத்தும் எதையும் எதிர்பார்க்காதேன்னு சொல்லுவார்களா? இல்லை. அதனால் அதையும் இதையும் ஈடுகட்டவே முடியாது. நாம் பெருமானுக்கு சமர்ப்பிப்பது அவர் நமக்கு கொடுத்திருப்பதற்கு, இந்த உடல், பிறவி, ஞானம் அனைத்தும். அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த சமர்ப்பணம் ஒன்றுமே இல்லை. இத்தால் அவருக்கு ஒன்றும் வரப்போவதும் இல்லை. இது அவர் பயனுக்காக இல்லை, என் பயனுக்காக, ஊரார் பயனுக்காக. அதனால் ஏதோ இதை போல் சிலது சுற்றி வரும். அதை பார்த்துவிட்டு, ஆமாம், நாம் எதற்கு கடவுளுக்கு கொடுக்கிறோம்? என்ன கொடுத்து விட்டோம்? அவர் சொல்வது பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பகிருதம் அஸ்னாமி பிரேதாத்மனா. ஒரு இலை, 2 பூ, ஒரு பழம், ஒரு பாத்திரம் தண்ணீர், இது போதும். நீ என்ன கொடுக்கிறாய் நான் பார்ப்பதில்லை, உள்ளன்போடு பக்தியோடு கொடுக்கிறாயா என்றுதான் பார்க்கிறேன். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் கோயில் பராமரிப்பு நம்முடைய பொறுப்பு. சரி, ஒரே தங்கமாக கொடுக்கிறார்கள், வெள்ளியாக கொடுக்கிறார்களே என்றால் அதெல்லாம் அந்த நாளில் ராஜாக்கள் செய்தது. அவர்களுடையது, நாடே அவர்கள் சொத்து. அது கஜானா இருந்தது. இந்த அந்நியர்களுடைய படையெடுப்புக்கு முன்னால் அவ்வளவு சொத்துடையவர்களாகத்தான் நம் அரசர்கள் எல்லாரும் இருந்தார்கள். அவர்கள் கோயிலுக்கு காணிக்கையா செலுத்தினார்கள், நிலத்தை எழுதி வைத்தார்கள், எத்தனையோ உற்சவங்கள் செய்தார்கள். நாட்டு ஆளத் தெரிந்தவர்கள் செய்தது, நம்மை போல் இருப்பவர்கள் செய்ததல்ல. ஆகவே அந்த நாட்களில் தங்கம் வெள்ளி எத்தனையோ குவித்தனர். இந்த நாளில் அப்படியா? அதெல்லாம் கிடைக்கே போக முடியாது. இன்று தேவை பெருமான், அவருடைய சிப்பந்திகள், அங்கு இருக்கக்கூடிய கைங்கிரவர்கள், அவர்களை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். புஷ்பம், சந்தனம், வெற்றரபாக்கு, பிரசாதம், உற்சவங்கள் குறைவில்லாமல் நடத்த வேண்டும். இதுதான் என்றுமே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உண்மையை தெரிந்து கொண்டு நமக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பு நினைக்கவே ஒண்ணாத உயர்ந்ததுன்னு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHIT ENPANI
என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.